கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்கலாம். அன்றைய வேதத்திலே பிரியமாயிருக்கணும், ஆண்டவரோடு கூட நாம் எப்படி இந்த நாளிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டிருக்கிற பொழுது தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனோட ஐக்கியப்பட்டிருந்த போது அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே 1 அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாயிருப்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் சரி, என்னையும் சரி, இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவருடைய குமாரனோடு கூட, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் இன்று யாரோடு இருக்கிறது என்று சொல்லி நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபத்திலே 1 அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இது நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் சொல்லுகிறார். அப்போ அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கக்கூடாது, நம்மிடத்துல இருள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இருளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இருள் என்பது அது ஒரு பாவமான காரியங்களை குறிக்கிறது, அல்லது உலகத்தை குறிக்கிறது, அது அநீதியை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏன்னா நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல இருள் இருக்கக்கூடாது. பாவமான காரியங்களை முதலாவது நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகம் நமக்குள்ளே இருக்குமானால் இருள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். அப்போ நம்மளோடு கூட இருக்கிறவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இருளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். மற்றவர்களோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும், மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனிடத்திலே நாம் ஐக்கியப்படுவதற்கு தடையா இருப்பது ஒரு காரணம் இருள், அது உலகம். இந்த உலகத்திலே அடிமைப்படுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாவமான காரியங்கள், ஒன்று விபச்சாரமான காரியங்களுக்கு அடிமைப்படுறாங்க, மது பழக்கங்களுக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அவர்களோட ஐக்கியம் மதுபானத்தோடு இருக்கிறது. காலையில விடிந்தால் காலையில எழும்பின உடனே மதுபானத்தோடு கூட அவர்களுடைய ஐக்கியத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். சிலருடைய ஐக்கியம் பணத்தின் மேல் இருக்கிறது. பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பணத்தின் மேல் ஒரு ஐக்கியம். இன்றைக்கு உலகத்தின் மேலே மனிதன் ஐக்கியப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஐக்கியம் தேவனோட இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவனோட இருக்கிற ஐக்கியம் ஒரு மனிதனிடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஒரு 4 விதமாய் சுருக்கமாய் நாம் தியானிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: ஒருவன்
தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு. இங்கே தேவனோட ஐக்கியமா இருந்த மோசேயோட சிநேகிதனை போல ஐக்கியமாகிறார் மோசே. அதனால மோசேயுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. எகிப்தை விட்டு ஓடி போன மோசே அதே ஸ்தானத்திலே கொண்டு வந்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் வெட்கப்பட்ட இடத்துல அவன் தலையை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவனை கர்த்தர் மேன்மை உள்ளவனாய் மாற்றுவார். அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்களும் தேவனோட ஐக்கியப்பட்டு தேவனோட நெருங்கிய உறவு வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல, உங்களை விட்டு விரட்டின இடத்துல ஆண்டவர் அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களை மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் ஒரு மோசையை போல மாற்றுவார். மோசே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். அவருடைய ஐக்கியம் எப்படி இருந்தது என்று வேதமே சாட்சி சொல்லுகிறது. அவர் தேவனோட ஒரு சிநேகிதனிடத்துல பேசுகிறது போல பேசினார். அவருடைய ஐக்கியம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறது தேவனோட. அதனால் அவருடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக இருந்தது. இரண்டாவது, 2 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புகிற பொழுது, அங்கே ஒரு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். எலியாவை ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அவர் மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அவர் தேவனோட ஐக்கியப்பட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனோட ஐக்கியப்பட்டிருந்தபடியினால தேவன் அவரை மரணத்தை காணாதபடிக்கு அவரை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதனாலே அவர் காணப்படாமல் போனார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனை தான் அவன் மரணத்தை காணாதபடிக்கு அவனை எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த எலியாவுடைய வாழ்க்கையில தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், அதாவது தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்த ஒரு அனுபவம் இருந்தபடினால எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார். அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் வல்லமை உள்ளவனாயிருப்பான். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் மோசையை போல மேன்மை உள்ளவனாய் இருப்பான். அப்போ முதலாவது மேன்மை உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இரண்டாவது அவனை தேவனோடு அவன் ஐக்கியப்பட்டிருக்கிறபடியினால் அவனை வல்லமை உள்ளவனாய் மாற்றுகிறார். இன்னொரு வசனத்தை, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோமானால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலை குறித்து அவனுடைய வாழ்க்கை ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? தானியேல் தேவனோட ஐக்கியப்பட்டிருந்தார். அவர் தவறாமல் ஜெபிக்கிறவர், 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிறவர் என்றே வேதம் சொல்லுகிறது. வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் ஏற்கனவே செய்து கொண்டு வந்த அந்த ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் தடை செய்ய முடியவில்லை. அதனாலதான் தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது 7-8 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி போராடினார் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவருக்கென்று தேவன் கொடுத்த ஓட்டத்தை ஓடி முடித்தார். அவருடைய ஓட்டத்தை அவருக்கென்று ஒரு இலக்கு வைத்து ஓடுகிறார். தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் இலக்கை நோக்கி ஓடினேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருடைய இலக்கை நோக்கி அவர் ஓடுகிறார். அதாவது எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, எனக்கென்று நியமித்த ஓட்டம் என்று சொல்லுகிறார். நியமித்த ஓட்டத்தை அவர் ஓடுகிறதை பார்க்கிறோம். அதுவும் தாமதம் இல்லாமல் கர்த்தருக்காக ஓடினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9:20 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருக்கு தரிசனமாகி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தார். காரணம், அவர் தேவனோடு ஐக்கியமாயிட்டார். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பிரமாணங்களிலேயும் அவர் பாரம்பரியத்திலையும் அவர் ஐக்கியமாயிருந்தார். அதை விட்டு கொடுக்காமல் சபையை துன்பப்படுத்தினார். ஆனால் எப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமானாரோ அப்பொழுதிலிருந்தே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக ஓட ஆரம்பித்தார். காரணம், அவர் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். அப்ப தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுக்காகவும் ஓடுகிறவனாய் இருப்பான். இந்த 4 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கும் போது காணப்படும். 1, தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் மேன்மை உள்ளவனாய் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார். 2வது, அவன் வல்லமை உள்ளவனாய் இருப்பான், ஒரு எலியாவை போல. 3வது, அவன் வெற்றி உள்ளவனாய் இருப்பான், ஒரு தானியேலை போல. 4வது, ஒரு பவுலை போல தேவனுக்காக ஓடுகிறவனாய் இருப்பான். நிச்சயமா நீங்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் உங்க வாழ்க்கையையும் கர்த்தர் மேன்மை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களையும் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்களும் ஆண்டவருக்காய் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.